பொய்ய பேசலாம், பொய்யிலே ஊறி பேசக்கூடாது. அதாவது இவங்க எப்படிப்பட்ட கேவலமான ஜென்மம் அப்படின்னா வேற யாரு தாவேகா தான். நேத்து ஒரு ஆக்சிடென்ட் தாவேகா கூட்டத்துல வண்டி ரிவர்ஸ்ல தான் வந்திருக்குன்னு ஒட்டுமொத்த ஆளுங்களையும் நம்ப வைக்கிறாங்க. ரொம்ப காமனா அந்த வீடியோ இப்ப நான் சைட்ல ப்ளே பண்ணிக்கிட்டே காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இந்த வீடியோல இருக்க எந்த ஆப்ஜெக்ட்டையும் பார்க்காதீங்க. அங்க ஒரே ஒரு பஸ் இருக்கும், கவர்மெண்ட் பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸை மட்டும் பாருங்க. அந்த பஸ் ரிவர்ஸ்ல போற மாதிரியே இருக்கும். அந்த பஸ் ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது. அது வந்து ஒரு பேருந்து நிறுத்தம். அந்த பேருந்து நிறுத்தத்துக்காக அந்த வழியா வர பேருந்து நிறுத்தத்துக்காக அங்க மட்டும் கொஞ்சோண்டு சர்வீஸ் ரோடு மாதிரி போட்டிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் வார்த்தை எல்லாத்தையுமே ஆதாரத்தோட காட்டுறேன். அந்த பேருந்து நிக்குது. அதே சர்வீஸ் ரோடோட எண்டுல அந்த சர்வீஸ் ரோடோட எண்டுல ஒரு போலீஸ் வேனு பொலேரோ நிக்குது. நீங்க நல்லா கவனிங்க. அந்த வண்டி அந்த கேமராவையும் கவனிங்க. இப்போ இன்னொரு ஸ்பாட்டும் காட்டுறேன். அது சர்வீஸ் ரோடு தான்றதுக்கு ப்ரூஃப். அந்த வண்டி இடிச்சதுக்கு அப்புறமா கேமரா நல்லா லாங்ல வரும்போது அந்த சர்வீஸ் ரோடு முடிகிற அந்த ஒயிட் கார்னர் அந்த லைன் தெரியும். அந்த லைன் தெரியும். நீங்க ரிவர்ஸ் வந்தீங்கன்னா புழுதியில இருந்தா ரிவர்ஸ் வருவான், புழுதியில இருந்தா ரிவர்ஸ் வருவான். சர்வீஸ் ரோடு முடிகிற இடத்துல அந்த காரை அழகா நிறுத்தி வச்சிருக்கிறத இந்த வீடியோவோட ப்ரூஃப்ல தெளிவா நம்மளால பார்க்க முடியும். அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த 2 பேர் வந்து ஒரு ஆட்டோவை சேஸ் பண்றான். அதுவும் லெஃப்ட் சைடு சேஸ் பண்றான். ஆட்டோவை சேஸ் பண்றான். எதுக்காகனா தளபதியை கிட்ட போய் பார்க்கணும், விஜய கிட்ட போய் பார்க்கணுங்கிறதுக்காக ஆட்டோவை லெஃப்ட் சைட்ல சேஸ் பண்றான். சேஸ் பண்ணிட்டு பின்னாடி பார்த்துக்கிட்டே வரான். பின்னாடி பார்க்கும் அவன் லெஃப்ட் சைடு ஏறினதே தப்பு. ஓவர்டேக்னா ரைட் சைடில் தான் நம்ம ரோடு படி ஏறணும். ஆனால் அவன் லெஃப்ட் சைடு ஏறுறான். அதுவும் ப்ரூஃப் இருக்கு, அதிலே பார்க்கலாம். ஹெல்மெட் 2 பேரும் ஹெல்மெட் போடலை. அப்போ அந்த வண்டி ஏறுது. ஏறி அவன் பின்னாடி பார்த்துக்கிட்டே வந்தவன் பொலேரோல ஓங்கி மோதுறான். அதுக்கப்புறம் அவன் கண்ட்ரோல் பண்ணி திருப்ப ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால முடியல. மோதின வேகத்தில் 4-5 பைக்கு கீழே விழுகுது. அவனுக்கு பலத்த அடிபடுது. அவன் அப்புறம் கீழே விழுகிறான். இது எல்லாமே விஜய்க்கும் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துக்கும் அதிகபட்சம் ஒரு 100 மீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும். நம்ம ஊர் அரசியல்வாதிகள் விஜயபாஸ்கர் ஆகட்டும், இல்லை எஸ்பி வேலுமணி ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு அரசியல்வாதிகள் ஆகட்டும், பைபாஸில் போகும்போது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடனே வண்டியை நிறுத்தி அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது, தேவையான உதவி கொடுத்து ஆம்புலன்ஸ் வர வச்சு, இல்லைன்னா அவருடைய கார்லேயே ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஒரு இரக்கமற்ற ஒரு மோசமான மிருக ஜென்மம் தான் விஜய். ஏன்னா அப்படியே அவர் 100 மீட்டர் தான் நடக்குது. தளபதி நம்மளை பார்க்க வந்து ஒருத்தன் கீழே விழுந்துட்டான் தளபதி, அப்படியே வண்டியை ஓரமாக நிறுத்துங்க, தான் வரேன் அப்படி போய் பார்க்கலாம். ஆனால் பார்க்கவே இல்லை, போயிட்டாங்க.